நம்பர் 1 டோல்கேட் அருகே தாளக்குடியில் வீட்டின் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த தம்பியை அண்ணன் இரும்பு கம்பியால் தாக்கியதில் பலி. கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்தில் உடலை கைப்பற்றி விசாரணை. திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அடுத்து தாளக்குடி தெற்கு தெருவில் வசிப்பவர் மாரியாயி. இவருக்கு கோபி மற்றும் முத்தையா என 2 மகன்கள் உள்ளனர். கோபி கூலி வேலை செய்து வருகிறார். முத்தையா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் திடீரென்று அவரது தாய் மட்டுமல்லாது அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளை அடிப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட முத்தையா அவரது தாய் மாரியாயை அடித்துள்ளார். இதனால் இவரது தம்பி கோபி வீட்டில் தூங்காமல் மாடியில் தான் தூங்கி வந்துள்ளார். இந்நிலையில் கோபி வழக்கம் போல் வீட்டின் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இன்று காலை 7 மணியளவில் முத்தையா இரும்பு கம்பியால் கோபியை தலையில் தாக்கியதால் சம்பவ இடத்திலேயே கோபி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த லால்குடி சரக காவல் துணை கண்காணிப்பாளர் அஜய் தங்கம், சமயபுரம் காவல் ஆய்வாளர் கருணாகரன் சம்பவ இடத்தில் உடலை கைப்பற்றி மனநலம் பாதிக்கப்பட்ட முத்தையாவை கைது செய்த போது, மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவர் போலீசாருடன் செல்லாமல் நான் கொலை செய்யவில்லை என செல்ல மறுத்ததால் அரை மணி நேரமாக போராடி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பட்ட பகலிலேயே இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.